முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வியாசர்பாடியில் 3 நாட்களாக தேங்கியுள்ள மழை நீர் மக்கள் கடும் அவதி அடைந்தனர். கால்வாய் முழுவதும் தண்ணீர் ஓடுவதால் சாலையோர பகுதிகளில் மழை நீர் தேங்கி மக்கள் கடும் அவதி. 5 மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி மும்மரம். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியம், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வடசென்னை பகுதிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக வியாசர்பாடி, கொடுங்கையூர், எம்கேபி நகர், பட்டாளம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வியாசர்பாடி, கொடுங்கையூர், எம்கேபி நகர் பகுதிகளில் 3 நாட்களாக மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையால் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக கேப்டன் கால்வாய் முழுவதும் மழைநீர் செல்வதால் வியாசர்பாடி, எம்கேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தண்ணீர் முழுவதுமாக தேங்கி இருக்கிறது. அதனை வெளியேற்றக்கூடியதற்காக 100 குதிரை திறன் கொண்ட 2 மோட்டார் மூலம் மழை நீரை கேப்டன் கால்வாய்க்கு அனுப்பி வரக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அதன் மேலுமாக 5 மோட்டார் மூலமாக மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேலும் சில மோட்டார்கள் அங்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்து வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.